1933 பிறந்த ஆஷா போஸ்லே இந்திய திரையிசையின் ஆளுமை இன்றைக்கி அவங்களுடைய 92வது வயசில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. உடல்நலக்குறைவு, வயது மூப்பு அப்படின்னு என்ன காரணங்கள் சொன்னாலும் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது இந்திய சினிமாவுக்கும் இந்திய இசைக்கும் பேரிழப்பு தாங்க. அதை ஈடு செய்யவே முடியாது அப்படிங்கிறது நிஜம். இந்திய அரசியல் புள்ளிகள், சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே அவங்களுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. சர்வதேச விருதுகள், கிராமி விருது உட்பட சர்வதேச விருதுகள் நிறைய வாங்கியிருக்காங்க. 2 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. 18 மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய 18 விருதுகளை அவங்க வாங்கியிருக்காங்க. இது போக இந்திய சினிமாவின் உயரிய விருதாக கருதப்படக்கூடிய தாதே சாஹிப் பால்கே அவார்டையும் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்திய விருதுகளில் மிகப்பெரிய விருதுகளில் 2வது விருதாக கருதப்படக்கூடிய பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருதையும் 2000 இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்கு. 2011 வாக்கிலேயே உலக சினிமாக்களில் அதிகப்படியான பாடல்களை பாடியவர் அப்படிங்கிறத கின்னஸ் ரெக்கார்டும் ஆஷா போஸ்லே கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, வாழ்நாள் முழுவதும் இசைக்காகவே அர்ப்பணித்த அவங்க இசை மட்டும் கிடையாது, அவங்க தொழில் முனைவோராக இருந்திருக்காங்க. பெண்கள் நலம் சம்மந்தப்பட்டதில் நிறைய அறக்கட்டைகளுக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. டெலிவிஷனில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தொட்ட இடமெல்லாம் தங்கமாக தான் மாறி இருக்கு. வாழ்நாள் ஃபுல்லாக இசைக்காகவும் தன்னுடைய உழைப்புகளை கொட்டி கொண்டிருந்த அவங்களுடைய ஆன்மா இனிமேல் சாந்தி அடையட்டும். நாமும் பிரார்த்திப்போம் அவர்களுக்கு.